Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டாபிக் தான். ஷேக்ஸ்பியர்ன்ற பேப்பர்ல இருக்கக்கூடிய யூனிட் 1ல தியேட்டர் கிரிட்டிசிசம் ஆன் ஷேக்ஸ்பியர், இதுதான் நம்மளோட இன்னைக்கு டாபிக். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அபவுட் த criticisms that Shakespeare received, his theatre received. அதாவது ஷேக்ஸ்பியரோட டிராமாஸ் வெவ்வேறு காலகட்டத்தில் வாட் கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் இட் ரிசீவ்ட் ஃப்ரம் பப்ளிக். ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில், தியேட்டர் கிரிட்டிசிசம்ன்ற டாப்பிக்கில். ஆக்சுவலாக இது லைட்டாக நம்ம டச் பண்ணியிருப்போம். இதுலனா தியேட்டர் கன்வென்ஷன்ஸ், ஸ்டேஜ் கன்வென்ஷன்ஸ்னு ஆல்ரெடி ஒரு டாபிக் நம்ம சேனல்லே ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் இட் ஏர்லியர். ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் ஆஃப் யூனிட் 1 தான் அதுவும். ஸோ அந்த தியேட்டர் கன்வென்ஷன்ஸ்லேயே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிரிட்டிசிசமும் கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இன் இஸ் ஓன் டைம்ஸ், இப்போ ஷேக்ஸ்பியரியன் டைம்ஸில், அதாவது அவர் வாழ்ந்த காலகட்டம் இருக்குல்ல, தட் இஸ் எலிசபெத்தன் ஏஜ். எலிசபெத்தன் ஏஜில் தான் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவரோட பீரியடில் அவரோட ட்ராமாஸை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, பப்ளிக் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, படித்தவங்க இந்த லிட்ரரியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, தட்ஸ் ஆல் வி ஆர் கோயிங் டு சே இன் திஸ். ஓகே, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சப்டைட்டிலில் வரக்கூடியது இன் ஹிஸ் ஓன் டைம்ஸ் ஹவு ஹிஸ் ட்ராமாஸ் வேர் ரிசீவ் பை த பப்ளிக், அதுதான் பார்க்க போகிறோம். In his own times, William Shakespeare was rated as merely one among the many talented playwrights and poets. Of course, அவரோட பீரியட்லேயே அவர் ஒரு நல்ல டேலண்டட் பிளேரைட்டாக எல்லாருமே அக்னாலேஜ் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரியும், அவரோட பிளேஸ் எல்லாமே பயங்கர ரோரிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் நிறைய ஏர்ன் பண்ணாரு, நிறைய தியேட்டர்ஸில் பார்ட்னர்ஸ். ஏன்னா அப்போதைய கிரேட்டஸ்ட் பிஸ்னஸே தியேட்டர் தான். அதில் அவர் பார்ட்னராக இருந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஏழையாக போய் அதிகமாக சம்பாதிச்ச ஒரு ரைட்டர் தான் ஷேக்ஸ்பியர். ஸோ he was acknowledged playwright. அதில் எந்த ஒரு செகண்ட் தாட்டோ செகண்ட் ஒப்பீனியனோ கிடையாது. According to many critics of his time, Shakespeare was vulgar, provincial and overrated. ஒரு டேலண்டட் பிளேரைட்டாக இருந்த அதே சமயத்தில் அவர் பீரியடில் வாழ்ந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க. ரொம்ப வல்கராக எழுதுறாரு, ரொம்ப மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ரொம்பவே ஹி இஸ் கோயிங் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் நிறைய ரைட்டர்ஸ் கிட்ட இருந்தது, நிறைய லிட்ரரியன்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ டு மெனி கிரிட்டிக்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம் ஹி வாஸ் வல்கர்னு சொல்லிட்டாங்க. ப்ரொவின்ஷியல் அப்படின்னு சொன்னால் டு ஒன் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ரீஜன், ஒரு ரீஜனுக்கான ஒரு மக்களுக்கானது, அதாவது கண்ட்ரி சைட் பீப்புளுக்கு எழுதுற மாதிரி எழுதியிருக்காரு, இல்லைன்னா ஒரு லோ கிளாஸ் பீப்புளுக்காக எழுதியிருக்காரு. அண்ட் ஓவர் ரேட்டட், ரொம்ப தேவையில்லாமல் அவர் ரொம்ப தூக்கி கொண்டாடுறாங்க. அப்படியெல்லாம் படித்தவங்க மத்தியில் இந்த கிரிட்டிக்ஸ் தேவர் கிரிட்டிசைசிங் ஷேக்ஸ்பியர். இது எப்போ அப்படின்னா டியூரிங் ஹிஸ் ஓன் டைம்ஸ், அதாவது எலிசபெத்தன் ஏஜில் தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு வருது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் கிரேட் கண்டெம்பரரிஸ் இன் தியேட்டர், பென் ஜான்சன் had a good deal to say about him. இப்படி அவர் பீரியட்ல இந்த கிரிட்டிக்ஸே அவர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணனா கூட, பென் ஜான்சன் he is acknowledged to be the great poet of that period. நம்மளுக்கு இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் தான் கிரேட் poet, பட் அந்த பீரியட்ல வாழ்ந்தவங்க பென் ஜான்சனை தான் poet laureate கொண்டாடுறாங்க. ஸோ he is considered to be one of the greatest poet of the time. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியரை பத்தி ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் தான் பென் ஜான்சன் கொடுத்திருக்காரு. To William Drummond of Hawthorne in 1619, he said that Shakespeare wanted art. ஸோ வில்லியம் ட்ரமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஹாத்தர்டோன் பகுதியை சேர்ந்தவர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஷேக்ஸ்பியர் வாண்டட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது அவருக்கு கலை பத்தலை, அவருக்கு இன்னும் நிறைய விஷயம் அவர் கற்றுக்கணும். ஹீ இஸ் லேக்கிங் இன் மெனி திங்ஸ், நிறைய விஷயம் அவருக்கு தெரியல, அவருக்கு புரியல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் கிரிட்டிக்ஸ் ரைட்டர்ஸ்க்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் அ மேன் ஹூ நியூ லிட்டில் லாட்டின் அண்ட் லெஸ் கிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ரேஸ், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதிகம் படிக்காதவர்னு அர்த்தம். லிட்டில் லாட்டின் லெஸ் கிரீக் அப்படின்னா ஒரு
ஃப்ரேஸ் இருக்கும். ஸோ அதிகம் படிக்காதவர். இன்னும் ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு அப்படியேவும் ஹி ஸ்டார்ட்டட் ஏர்னிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. கொஞ்சம் ஸ்கூலிங் டைம்லேயே பிரேக் பண்ணிட்டு while he was doing his school he could not continue. ஏன்னா because his family was in a financial crisis. அதனால அவர் போயிட்டு ஏர்ன் பண்ண வேண்டிய நிலைமை. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்கிப் பண்ணிட்டு வேற வேற ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு. எஜுகேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண போயிட்டார். ஸோ அவர் வந்து அதிகமா படிக்கலங்கிறதுனால அவங்களால இவரோட அந்த சுப்பீரியாரிட்டி, அவரோட அந்த திறமையை வந்து நிறைய பேரால அந்த நேரத்துல இருந்தவங்களால ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஓகே, இட் இஸ் டிஃபிகல்ட் டு அசஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் ரெப்புடேஷன் இன் இஸ் ஓன் லைஃப் டைம் அண்ட் ஷார்ட்லி ஆஃப்டர். ஸோ அவரோட லைஃப் டைம்ல ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த கொஞ்ச காலம் வரைக்கும் ஆகட்டும், இந்த படிச்சவங்க மத்தியில அவருக்கு பெருசா ஒன்றும் என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னா மதிப்பு கிடைக்கல. England had little modern literature before 1570s and detailed critical commentaries on modern authors did not begin to appear until the reign of Charles I. இன்னொரு பெரிய பிரச்சனை அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மாடர்ன் லிட்ரேச்சரோட ஒரு டெவலப்மெண்ட்டே அந்த டைம்ல தான் ஆரம்பிக்குது. லிட்டில் மாடர்ன் லிட்ரேச்சர் பிஃபோர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் முதல் பெரிய ரைட்டர்ஸ்னு யாருமே கிடையாது. சாசர் அதை சாசர் பீரியடை விட்டா பார்த்தீங்க அப்படின்னா எலிசபெத்தன் ஏஜ் தான் வந்துருந்தோம். யூனிவர்சிட்டி விட்ஸ்ல இருந்து தான் அந்த ரெகுலர் டிராமாவே ஆரம்பிக்குது. அப்போ இங்கிலீஷ்ல வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஷேப் ஆகுற பீரியடே அதுதான். ஸோ அப்போ வந்து இந்த பெரிய அளவில் கிரிட்டிசிசம் கிடையாது. ஓகே, ஸோ டீட்டெயில்டு கிரிட்டிக்கல் கமெண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு அதனால கிடைக்கல. அவரோட பீரியட்ல அவரை பத்திய கிரிட்டிக்கல் கமெண்ட்ரிஸ், தெளிவான கிரிட்டிக்கல் கமெண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம எதையுமே ஜெனுவினா எடுத்துக்க முடியல. இது அந்த கண்டெம்பரரிஸ் என்ன பண்றாங்க, அவர் மேல இருக்க ஜெலஸ்ல கூட பேசலாம் இல்லையா. ஸோ ப்ராப்பரான ஜெனுவின் கமெண்ட்ரிஸ் அபவுட் ஹிஸ் ஒர்க் அப்படிங்கறத நம்ம இங்கொன்னும் அங்கொன்னும் கிடைக்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியுது, ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அது சார்ல்ஸ் I பீரியட் வரைக்குமே நம்மளுக்கு ப்ராப்பரான கமெண்ட்ரிஸ் கிடையாது. The facts about his reputation can be summarized from fragmentary evidence. அப்போ ஃப்ராக்மெண்ட்ரியா அங்கன்னும் இங்கன்னும் கிடைக்கிற ஒரு அவுட்லைன் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸ், சின்ன சின்ன வார்த்தைகள் அவரை பத்தி சொல்லப்பட்டது, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியுது. He was included in some contemporary lists of leading poets, but he seems to have lacked the stature of the aristocratic Philip Sidney, who became a cult figure due to his death in the battle at a young age, or of Edmund Spencer. அவரை வந்து ஒரு பெரிய போயட்டால அவங்க மதிச்ச மாதிரி தெரியல. ஏன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் அளவுக்கோ பிலிப் சிட்னி, அவர் வந்து ஒரு பெரிய, அவர் சர் பிலிப் சிட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்பட்டம் பெற்றவர் அவர். ஹி வாஸ் அ கிரேட் நைட், ஒரு சோல்ஜர் அவர். ஸோ அந்த மாதிரி ஹி டைட் இன் அ பேட்டில். ஸோ அவரெல்லாம் தெய்வமா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பெரிய பாயிண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான், அதாவது பர்சனாலிட்டியும் சேர்ந்து தான் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஷேக்ஸ்பியரை வந்து அவங்க அந்த அளவுக்கு பார்த்தாங்களா அந்த டைம்ல, அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சதா அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா புரிப்படல. ஓகே, ஷேக்ஸ்பியர்ஸ் poems were reprinted far more frequently than his plays, but Shakespeare's plays were written for performance by his own company, and because no law prevented rival companies from using plays, Shakespeare's troupe took steps to prevent his plays from being printed. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இவரோட போம்ஸ் தான் ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆயிட்டே இருக்குது. ஷேக்ஸ்பியரோட சானட்ஸும் அவரோட 2 லாங் போம்ஸ் எழுதியிருப்பார், ரேப் ஆஃப் த லுக்ரிஸ் அண்ட் வீனஸ் அண்ட் அடனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 லாங் போம்ஸ் எழுதியிருப்பார். ஸோ இந்த போம்ஸ் தான் தேவர் ரீபிரிண்டட் மெனி டைம்ஸ். அவரோட டிராமாவை வந்து பிரிண்ட் பண்றத அவரும் என்கரேஜ் பண்ணல, அவரோட டிராமா ட்ரூப்பும் என்கரேஜ் பண்ணல. த ரீசன் இஸ் நத்திங் பட் திஸ். ஒன்னு வந்து என்னன்னா, இவர் வந்து இவரோட டிராமாஸை அந்த தியேட்டர் கம்பெனிக்கு வித்துட்டதாகவும் சொல்றாங்க. இன்னொரு கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவ இப்போ அவங்களோட டிராமாவை இவங்களே பிரிண்ட் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இதை திருட்ட வந்து தடுக்க முடியல. மற்ற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க டிராமா கம்பெனியில இவங்க, ஏன்னா ஷேக்ஸ்பியரியன் கம்பெனிஸ்க்கு மட்டும் உரிய டிராமா தான் அவர் எழுதிட்டு இருக்கிறார். ஸோ அவரோட பிளேஸ் எல்லாம் அவங்களோட கம்பெனிஸ்ல மட்டும் தான் வந்து எனாக்ட் பண்ணப்படும். ஓகே, ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் பார்க்கணும்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சில தியேட்டர் தான் போக முடியும், அங்கதான் அவரோட டிராமாஸ் வந்து எனாக்ட் ஆகும். ஆனா இப்போ இஃப் தே ஹவ்
பப்ளிஷ் their ஒர்க். அவங்க ஒர்க்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நெறைய பேர் அத என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆம் போட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயா காப்பி குடுத்த மாரி ஆயிரும். ஸ்க்ரீன் ப்ளே எழுதி குடுத்த மாரி ஆயிடும். ஸோ ஸ்கிரிப்ட் குடுத்த மாரி ஆயிரும். ஸோ தே அவாய்டட் தட். அதனாலயும் வந்து தே டிட் நாட் என்கரேஜ் த publication of his dramas. Okay, so that many of his plays were pirated suggests his popularity in the book market and regular patronage of his company by the court, culminating in 1603 when James I turned it to King's Men suggests his popularity among higher stations of society. ஒரு விஷயம் வச்சு அவருக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தது as a writer அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய அளவில் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து போற்றப்பட்டதுங்கிறது எதை வச்சு நம்மளுக்கு தெரியுதுன்னா, அவரோட டிராமா ட்ரூப்பை வந்து கிங் அடாப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, ஜேம்ஸ் ஒன் என்ன பண்றாருன்னா, அவரோட ஷேக்ஸ்பியரோட டிராமா கம்பெனி தான் சாம்பர்லின்ஸ் மென் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்றாரு அப்படின்னா கிங்ஸ் மென் அப்படின்னு சொல்லி மாத்திட்டார். ஓகே, அந்த டிராமா ட்ரூப்க்கு பேரு கிங்ஸ் மென். ஏன்னா ஜேம்ஸ் ஒன் வாஸ் அ லவர் ஆஃப் டிராமாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இவரோட டிராமாஸ் நிறைய ஜேம்ஸ் ஒன் பீரியட்ல தியேட்டர் ஐ மீன் பேலஸ்ல வந்து அரங்கேறிட்டே இருந்தது. ஸோ என்ன பண்றாரு, அவர் மேல அவர் பிளேஸ் மேல இருந்த ஒரு ஆசையில he changed his drama troops name as King's Men. ஓகே, ஸோ ஏன்னா அவங்க அடிக்கடி வந்து அவரோட கோர்ட் ஹாலில் பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்கள கிங்ஸ் மென்னே கூப்பிட்டாங்க. இட் சஜஸ்ட் இஸ் பாப்புலாரிட்டி அமங் ஹையர் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. அப்போ ராயல் பீப்புள் கூட என்ன பண்றாங்க, ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. ஓகே, okay. In the same In the same year that Beaumont and Shakespeare died, Ben Jonson pioneered the canonization of modern plays by printing his own works in folio. 7 years later, Shakespeare was the next playwright to be honored by a folio collection in 1623, published by Shakespeare's fellow actors John Hemmings and Henry Condell. This folio went into another edition within 9 years indicates that he was held in unusually high regard for a playwright. So, நம்ம படிச்சோம் that his plays were not published during his lifetime அப்படிங்கறத படிச்சிட்டோம். He died in 1616 அப்படிங்கிறது தெரியும். பியோமண்ட்டும் இறந்து போறாரு, ஷேக்ஸ்பியரும் இறந்து போறாரு. பியோமண்ட்டுக்கு இறந்து போறப்ப பெரிய மரியாதை கிடைக்கும். அவரு வந்து he is buried in Westminster. ஆனா ஷேக்ஸ்பியருக்கு அந்த மரியாதை கிடைக்கல. ஸோ அதுல என்ன தெரியுது நம்மளுக்குன்னா, ஒரு பெரிய ரைட்டரா அவர் அக்னாலேஜ் பண்ணல. ஒரு பெரிய பிளே ரைட்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பிளே ரைட்டா அவரை சொல்றாங்களே ஒழிஞ்சு ஒரு லிட்ரரியன், கிரேட் லிட்ரரியன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பை த நியூஸ் தட் பியோமண்ட் காட் ஹிஸ் பரியல் இன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. வெஸ்ட்மின்ஸ்டர் அபேல வந்து போயட்ஸ் கார்னர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து புதைக்கிறதுக்கான இடம் கிடைச்சாலே அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதா அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு போயட்டுக்கு. ஓகே, பட் ஷேக்ஸ்பியர் டிட் நாட் கெட். ஓகே, பியோமண்ட் கிடைச்சது, ஷேக்ஸ்பியருக்கு கிடைக்கல. அதே மாதிரி பென் ஜான்சன் அவரோட பிளேஸ் எல்லாம் முத ஃபோலியோல வெளியிட்ட ஃபர்ஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொன்னா பென் ஜான்சன். ஓகே, அவருக்கு அப்புறம் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் ஷேக்ஸ்பியரோட ஆக்டர்ஸ் 2 பேர் ஃபெல்லோ ஆக்டர்ஸ் ஜான் ஹெமிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டெல் தான் அவங்க பேரு. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களால தான் இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் நம்மளோட இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் தியேட்டர் ஓனர்ஸ்ட் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணது இந்த 2 ரைட்டர்ஸ் தான். ஏன்னா ஷேக்ஸ்பியர் டுக் நோ இன்ட்ரெஸ்ட் இன் பப்ளிஷிங் ஹிஸ் ஒர்க்ஸ். அவரோட ஒர்க்ஸை பப்ளிஷ் பண்றதுல ஷேக்ஸ்பியர் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே எடுத்துக்காதப்போ அவரோட டிராமாஸ்ல நடிச்ச இந்த 2 பேரும் தான் ஜான் ஹெமிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல். ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் தான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோலியோன்ற நேம்ல 1623ல பப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, இந்த ஒர்க் வந்து ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா போனதுனால தான் செகண்ட் எடிஷன் 9 இயர்ஸ் கேப்ல வருது. ஸோ அதுவே பெரிய சக்சஸ் தான். அதுவே இட் டெல்ஸ் அபவுட் இட் சக்சஸ். அப்போ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து 9 இயர்ஸ்ல செகண்ட் எடிஷன் அந்த works போனது தான். When Johnson came to write his splendid poem prefixed to the folio edition of Shakespeare's plays in 1623, he rose to the occasion with stirring words of praise. இப்போ பென் ஜான்சன் என்ன, ஷேக்ஸ்பியர் இஸ் நோ மோர் இல்லையா, 1623ல தான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. he is no more. ஸோ இதுக்கான ப்ரிஃபேஸ் எழுதுறது யாருன்னா பென் ஜான்சன். அவரோட கண்டெம்பரரியான கிரேட் ரைட்டரான பென் ஜான்சன் தான் என்ன எழுதுறாரு, he is writing the prefix. ப்ரிஃபிக்ஸ்ல
சூப்பரா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ரிசியேஷன் அபவுட் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு. என்னன்னா, "Triumph, my Britain, thou hast won to show to whom all scenes of Europe homage owe. He was not of an age, but for all time" அப்படின்னு அழகா முடிக்கிறார். ஓகே, நீங்க ட்ரயம்ஃப் மை பிரிட்டன், என் பிரிட்டனோட புகழ் ஓங்குகன்னு தான் அந்த போம் மாதிரி ஒரு ப்ரிஃபேஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஹோல் யூரோப்பே உனக்கு தான் மரியாதை பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாருன்னா, ஹி வாஸ் நாட் ஆஃப் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம். இவர் ஒரு காலத்திற்கு உரியவர் அவர் அல்ல. ஓகே, ஹி இஸ் ஃபார் ஆல் டைம். எல்லா காலத்திற்கும் உரியவர் தான் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை. இன்னைக்கும் அது ரொம்ப பொருள்படுற ஒரு வேர்டா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து அந்த இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஒர்க்ஸை படிக்கிறப்போ ரொம்ப ரசிச்சு படிப்போம். ஏன்னா அந்த கேரக்டர் ஸ்டடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்மளுக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஹி இஸ் கால்ட் அஸ் அ ரைட்டர் ஆஃப் ஆல் ஏஜஸ். எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு ரைட்டர் தான் ஷேக்ஸ்பியர். இஸ் நாட் ஆஃப் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம். இது வந்து பென் ஜான்சன் அவர் பத்தி சொல்லியிருக்க கமெண்ட். ஓகே, so Johnson also reminded his readers of the strong impression the plays had made upon Queen Elizabeth I and King Elizabeth I at court performances. அதாவது குவீன் எலிசபெத் ஒன்னும் கிங் ஜேம்ஸ் ஒன்னும் அவரோட பீரியட்ல தான் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருக்காரு. இந்த ரெண்டு கிங், அந்த ரெண்டு பேரோட ரூலிங் டைம்லயும் வாழ்ந்திருக்கிறாரு. So Ben Jonson says, "Sweet swan of Avon." Avon அப்படின்னா ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஏவன், அவரோட சொந்த ஊரை தான் ஏவன் அப்படிங்கிறாரு. ஸ்வீட் ஸ்வான் ஆஃப் ஏவன் அப்படின்னு சொல்றாரு. யார அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர். ஸ்வீட் ஸ்வான் ஆஃப் ஏவன், இனிமையான அன்னமே, ஏவனோட அன்னமே அப்படின்ற மாதிரி. ஓகே, வாட் அ சைட் இட் வேர் டு see thee in our waters yet appear. நீ வந்து அந்த அன்னம் பறவை எங்க வந்துருச்சான்? இட் ஹாஸ் கம் டு அவர் வாட்டர்ஸ், தேம்ஸ் நதிக்கு வந்துருச்சான், எங்க லண்டனுக்கு வந்துருச்சான். அண்ட் மேக் தோஸ் ஃபிளைட்ஸ் அப்பான் த பேங்க்ஸ் ஆஃப் தேம்ஸ். ஸோ எங்க ரிவருக்கு வந்துட்ட, எங்க தேம்ஸ்க்கு வந்துட்ட. தட் சோ டிட் டேக் எலிசா அண்ட் அவர் ஜேம்ஸ். ஸோ உன்னை வந்து என்னோட எலிசாவும் ஜேம்ஸும் அப்படியே அள்ளிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. they did take that so did take Eliza and our James. எங்க எலிசாவும் ஜேம்ஸும் ஒன்னு, எலிசானா எலிசபெத், ஜேம்ஸ் த கிங் ஆனது. அவங்க எலிசாவுக்கு அடுத்து வர்றவங்க ஜேம்ஸ் ஒன் இல்லையா, ரெண்டு பேரும் ஒன்னு அழகா எங்களோட எடுத்துட்டாங்கன்ற மாதிரி. ஸோ யூஆர் மேக்கிங் யுவர் ஃபிளைட்ஸ் அப்பான் த தேம்ஸ். நீ பறந்து எங்க வந்துட்ட? தேம்ஸ் நதிக்கு வந்துட்ட. ஏவன் நாட்டு பறவையே, ஏவனோட பறவையே தேம்ஸ் நதிக்கு வந்துட்ட. இங்க உன்னைய எலிசாவும் ஜேம்ஸும் அழகா அரவணைச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சாங் இது. The dedicatory poems by Ben Jonson and John Milton in the second folio were the first to suggest Shakespeare was the supreme poet of his age. அப்போ அடுத்து ஜான் மில்டனும் பிரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஓகே, in his 1630 work Timber or Discoveries, Ben Jonson praised the speed and ease with which Shakespeare wrote his plays, as well as his contemporaries' honesty, gentleness towards others. Okay, honesty and gentleness towards others. So Ben Jonson வந்து அவர் செகண்ட் ஃபோலியோக்கும் ப்ரிஃபேஸ் எழுதுறாரு. அதுக்கு ஜான் மில்டனும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி டிம்பர் அண்ட் டிஸ்கவரிஸ்க்கும் பென் ஜான்சன் ப்ரிஃபேஸ் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாரு? ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் எழுதிட்டு போயிடுவாரு. ஒரு 10 பக்கம் ஒரு பிளே எழுதுறதுனால, ஏன்னா அவர் he has written 37 plays. It's not an easy job. ஒவ்வொரு பிளேயும் வந்து 5 ஆக்ட்ஸ் கொண்டது. அவ்வளோ எழுதணும். இவங்கெல்லாம் பென் ஜான்சன் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் 5 plays 6 plays எழுதின இடத்துல இவர் 37 plays எழுதியிருக்காரு. 2 லாங் போம்ஸ் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய சானட் சீக்வன்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வியந்து புகழ்ந்து எழுதியிருக்காரு பென் ஜான்சன். எப்பெல்லாம் டைம் கிடைச்சதோ அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஷேக்ஸ்பியர் ஆரம்ப காலத்தில் எப்படி அவ்வளோ நல்லா ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் பின்னாடி ரொம்பவே புகழ்ந்து எழுதியிருக்காரு பென் ஜான்சன் அபவுட் ஷேக்ஸ்பியர். ஓகே, இது வந்து அவரோட பீரியட்ல அவரை பற்றிய பாராட்டுக்கள், அவரோட தியேட்டர், அவரோட டிராமாஸை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா பியூரிட்டன் ஏஜ் வருது. பியூரிட்டன் ஏஜ்ல அவர் எப்படி ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பியூரிட்டன் ஏஜ்ல வந்து பப்ளிக் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே பேண்ட் பை பியூரிட்டன் ரூலர்ஸ். இருந்தா கூட மக்கள் பார்த்து பழகிருக்காங்க இல்லையா, அதனால ஃபார்மலா எந்த டிராமாவும் நடக்காது. பட் என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க ஒரு சின்ன டிராமா ட்ரூப் போய் சும்மா இவங்களுக்கெல்லாம் தெரியாம, ரூலர்ஸ்க்கு, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியாம அங்கங்க சின்ன சின்ன ஷார்ட் பீசஸ் ஆஃப் லார்ஜர் பிளேசஸ்
பிளேஸ் இதுதான் பண்ணிடுறாங்க. ஷார்ட் பீசஸ் ஆஃப் லார்ஜர் பிளேஸ் பண்றாங்க. ஓகே, சின்ன சின்ன ஒரு இன்டர்லூட் மாதிரி ஒரு பகுதியை மட்டும் எடுத்து காமெடி பண்ணிட்டு போறது. ஓகே, இல்ல ஒரு சீரியஸ் சீன் எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்பத்தோட விச்சஸ் சீன் பண்ணுவாங்க, மேக்பத்தோட ஸ்லீப் வாக்கிங் சீன் பண்ற மாதிரி, நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நடந்தா பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பியூரிட்டன் ஏஜ்ல பண்ணாங்க. அப்ப அதிகமா எந்த சீன் எடுத்துக்குவாங்கன்னா, பாட்டம் சீன் ஃப்ரம் அ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பாட்டமோட சீன்ஸ் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்ல ரொம்ப காமிக்கலா இருக்கும், அது நிறைய பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் ஹாம்லெட்டோட கிரேவ் டிகர் சீன் வந்து ரொம்ப ஃபேமஸா அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம் டியூரிங் எந்த டைம்ல, பியூரிட்டன் ஏஜ். பியூரிட்டன் ஏஜுக்கு தான் இன்டரெக்னம் அப்படிங்கிற பேரும் உண்டு. அது வந்து 1642 டு 1660 இந்த பீரியட். சாரி, 1642. ஓகே, அவரோட ஈவன் பிஃபோர் ஹிஸ் டெத் ஆரம்பிச்சது. ஓகே, பியூரிட்டன் ஸ்பிரிட் ஆரம்பிச்சதே சொல்லிடுறாங்க. சார்ல்ஸ் I இறந்தது 1649ல தான். பட் அந்த ஸ்பிரிட், ஓகே, பியூரிட்டன் ஸ்பிரிட் இருக்க பீரியட், அதாவது தியேட்டர் எல்லாம் பேன் பண்ணதுக்கு அப்புறம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் ஏஜ். ரெஸ்டரேஷன்ல வந்து லண்டன் பிளே ஹவுசஸ் டிசைன் பை கிறிஸ்டபர் ரென். ஓகே, அந்த லண்டன் பிளே ஹவுசஸை வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி, ஏன்னா அப்போ இருக்கிறத நம்ம சார்ல்ஸ் I 23ஆம் புலிகேசி மாதிரி செம்ம ஜாலி பார்ட்டி. அவர் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு சொன்னார். நமக்கு தெரியும் ரெஸ்டரேஷன் பிளேஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். ஃபுல்லி லைசன்ஸ்டு, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எதை பற்றி வேணாலும் எழுதலாம். அதனால நிறைய இம்மாரல் ஸ்டோரிஸ், இம்மாரல் பிளேஸ் தான் அந்த டைமில் அதிகமாக நம்ம பார்ப்போம். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஏமாத்துறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஏமாத்துறது, அரிஸ்டோக்ராட்டிக் லண்டன் சொசைட்டி, இதுதான் வந்து அதோட மெயின் தீமாக இருக்கும். ஸோ ஏமாத்துறது தான் பெரிய வேலையா பண்ணுவாங்க. ஸ்கேண்டல் மாங்கரிங் அதிகமா இருக்கும், புறணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ அது எ கைண்ட் ஆஃப் லைசன்ஷியல் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப லைசன்ஸ் எடுத்துப்பாங்க ரைட்டர்ஸ், இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் வாஸ் ஸ்டேஜ் வித் மியூசிக், டான்சிங், தண்டர், லைட்னிங், வேவ் மெக்கானிசம்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்க்கு பயங்கர எஃபெக்ட் கொடுத்தெல்லாம் அவங்க, ஏன்னா அதுக்கு முதல்ல பிகினிங் ஸ்டேஜ் இல்லையா, ஷேக்ஸ்பியரின் பீரியட் வந்து பிகினிங் ஸ்டேஜ். அப்போ அந்த பீரியட்ல என்ன பண்ணல, ரொம்ப பேசிக்கலான டெக்னிக்ஸ் தான் இருந்தது, அதை வச்சு தான் அவங்க ஸ்டேஜ் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பியூரிட்டன் ஏஜ் சுத்தம் மோசம், பிளேஸே கிடையாது. அவங்க பாவம் ஸ்டேஜுக்கு எங்க ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெர்ஃபார்ம், ஒரு சில சீன்ஸை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ட்ராமா ட்ரூப்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெஸ்டரேஷன் பீரியட்ல நல்ல ஒரு டெக்னிக்ஸோட அதை டிசைன் பண்றதுக்கே ஒரு ஆளு, கிறிஸ்டபர் ரென்னு ஒருத்தருக்கு டிசைன் பண்ணியிருக்காரு தியேட்டர்ஸ், லண்டன் பிளே ஹவுசஸ். அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் செமையா மியூசிக், டான்ஸ், தண்டர் இதோட வந்து பிளே ஆச்சு, எனாக்ட் ஆச்சு. தி டெக்ஸ்ட் வர் ரீஃபார்ம்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட் ஃபார் த ஸ்டேஜ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஷேக்ஸ்பியரோட பிளே கொஞ்சம் பழசா இருந்ததுனால அதுல நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. A notorious example is Irish poet Nahum Tate's Happy Ending of King Lear. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாகும் டேட்னு ஒரு ஐரிஷ் போயட், அவர் வந்து கிங் லியருக்கு ஹாப்பி எண்டிங் கொடுத்திருந்தார். நம்மளுக்கு தெரியும் கிங் லியர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு கிங் லியருக்கு ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்டாரு. அதாவது கிங் லியரும் கார்டீலியாவும் சாகுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது அவங்க ரெண்டு பேரையும் உயிரோட காமிச்சிருப்பாரு எண்டிங்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் அதுக்கப்புறம் இந்த கதை தான் போயிட்டு இருந்தது. இந்த ஸ்டோரி நாகும் டேட்டோட இந்த ஆல்ட்ரேஷன் வெர்ஷனை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, அதை தான் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களும். While The Tempest was turned into an opera related with special effects by William Davenant. ஓகே, டெம்பஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஓப்பெராவா மாத்திட்டாங்க. ஓப்பெரா அப்படின்னு சொன்னா மியூசிக்கல் பிளே மாதிரி, ஓகே, மியூசிக்கலா கொண்டு போற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பெராவா டெம்பஸ்டா மாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கிறவர் பேர் வந்து வில்லியம் தவேனந்த். இவங்கெல்லாம் அந்த ஸ்டேஜ் டைரக்ஷன்ல ரொம்ப முக்கிய, ஸ்டேஜ் டெக்னிக்ஸ்ல முக்கியமான ஆளுங்க. ஓகே, இவங்கெல்லாம் அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கிறிஸ்டபர் ரென், வில்லியம் தவேனந்த் அவங்கெல்லாம். Next, in the incomplete restoration stage record suggests Shakespeare was taken over by the phenomenal popularity of Beaumont and Fletcher. ஆனா பிகினிங்ல பாத்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் பீரியட்ல அவங்க ரைட்டர்ஸ்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் பியோமண்ட் ஃபிளெச்சருக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஷேக்ஸ்பியர் வந்து
ஷேக்ஸ்பியர் எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஏர்லி 18th செஞ்சுரி இது வந்து 17th செஞ்சுரியில வந்தது. ஏர்லி 18th செஞ்சுரிக்கு அப்புறம் ஷேக்ஸ்பியர் டுக் ஓவர் த லீட் ஆன் த லண்டன் ஸ்டேஜ் ஃப்ரம் பியோமெண்ட் அண்ட் ஃப்ளெட்சர் நெவர் டு ரெலின்குவிஷ் இட் அகெயின். ஓகே, ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாரு, ஷேக்ஸ்பியர் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தது. இப்போ இந்த ஏர்லி 18th செஞ்சுரியிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இப்போ 17th செஞ்சுரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கு போச்சு, பியோமெண்ட் அண்ட் ஃப்ளெட்சருக்கு போச்சு. பின்னாடி 18th செஞ்சுரியிலேருந்து ஷேக்ஸ்பியருக்கு கொலோச்ச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கவே இல்லை. ஓகே ஓகே, அதோட அது போதும். அடுத்து 18th செஞ்சுரிக்கு வந்துடலாம். இந்த 18th செஞ்சுரி ஷேக்ஸ்பியர் டாமினேட்டட் த லண்டன் ஸ்டேஜ். அடுத்த செஞ்சுரி பாருங்க 18th செஞ்சுரி. 18th செஞ்சுரியில் நம்ம சொன்ன மாதிரி ஷேக்ஸ்பியர் தான் ஸ்டேஜை ரொம்பவே டாமினேட் பண்ணுறாரு. ஜோசப் அடிசன் ரோட் அமங் தி இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் ஹாஸ் இன்கம்பேரபிளி எக்ஸல்ட் ஆல் அதர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ரைட்டர்ஸ் அவரை பத்தி சொல்லியிருக்க பிரைசஸ். ஓகே, அலெக்சாண்டர் போப் என்ன சொல்றாரு, எவ்ரி சிங்கிள் கேரக்டர் இன் ஷேக்ஸ்பியர் இஸ் அஸ் மச் அஸ் அன் இண்டிவிஜுவல் அஸ் தோஸ் இன் லைஃப் இட் செல்ஃப். இப்போ அடிசனோட கமெண்ட் என்னவா இருக்கு, ஜோசப் அடிசன் நமக்கு தெரியும் ஒரு பெரிய பீரியாடிக்கல் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு, ஷேக்ஸ்பியர் ஹாஸ் இன்கம்பேரபிளி எக்ஸல்ட் ஆல் அதர்ஸ். கம்பேரே பண்ண முடியாது ஷேக்ஸ்பியரை மற்றவங்களோட, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஆள் அவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அலெக்சாண்டர் போப் சேஸ் தட் அவரோட கேரக்டர்ஸை வந்து நம்மளுக்குள்ள பார்க்கலாம். He has produced each single character in Shakespeare is as much an individual as those in life itself. இப்போ லைஃப்ல பார்க்குற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸை நம்ம பார்க்கலாங்கிறார். Samuel Johnson, who scornfully dismissed Voltaire's and Reimer's neoclassical Shakespeare criticism as the petty cavils of petty minds. அதே மாதிரி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி 2 பேர் எழுதியிருக்காங்க ஷேக்ஸ்பியரை. யாருன்னா வால்டேர், ரைமர் அப்படின்ற கிரிட்டிக்ஸ், அதர் யூரோப்பியன் கிரிட்டிக்ஸ். அவங்க வந்து ஷேக்ஸ்பியரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட கிரிட்டிசிசமை அப்படியே தூக்கி தள்ளி வச்சிடுறாரு சாமுவேல் ஜான்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, த பெட்டி கேவல்ஸ் ஆஃப் பெட்டி மைண்ட்ஸ், சும்மா சின்ன புத்திக்காரங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து திட்டி விட்டுடுறாரு. ஷேக்ஸ்பியர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவரை போய் திட்டுறீங்களேன்ற மாதிரி. The long lived belief that the romantics were the first generation to truly appreciate Shakespeare and to prefer him to Ben Jonson is contradicted by praise from writers throughout the 18th century. ஒரு பிலீஃப் இருந்தது ஷேக்ஸ்பியர் காலத்தை வந்து ஷேக்ஸ்பியரோட அந்த அருமை பெருமையை ரொமான்டிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது வரைக்கும் இருக்க ரைட்டர்ஸ் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருந்துட்டே இருந்தது. அதுக்கு ஆனால் அதை வந்து இன்னைக்கு நல்லா ஸ்டடி பண்ணுறப்போ அதெல்லாம் தவிடுபடியாக்குற மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய கிரேட் ரைட்டர்ஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட ஸ்டேஜ் ஒர்க்ஸை நிறையவே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Okay. Ideas about Shakespeare that many people think of as typically post-romantic were frequently expressed in the 18th and even in the 17th century. He was described as a genius who needed no learning, as deeply original and as creating uniquely real and individual characters. So எல்லாரும் வந்து போஸ்ட் ரொமான்டிக்ல தான், அதாவது ரொமான்டிக் ஏஜுக்கு அப்புறம் தான் ஷேக்ஸ்பியர் எப்படி ப்ரைஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ஈவன் இன் 17th and 18th century பீப்புள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய கிரேட் ரைட்டர்ஸ் வந்து they have praised ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ். ஓகே, அவர் ரொம்ப இண்டிவிஜுவலான பிளேஸ், ரொம்ப யூனிக்கான பிளேஸ் அவர் எழுதியிருக்காருன்னு அப்பவே ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நான் வில் கம் டு 19th century. இதுல வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம போப் இருக்காரு இல்லையா, போப் மட்டும் என்ன சொல்வார்னா, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, அவரோட ஒரு சில இடத்துல ஷேக்ஸ்பியரோட பன்ஸ், வார்த்தை விளையாட்டு, லோ அல்யூஷன்ஸ், கொஞ்சம் டபுள் மீனிங் தர மாதிரி வார்த்தைகள், இது எல்லாம் வந்து அலெக்சாண்டர் போப் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருப்பாரு. while a few editors, notably Alexander Pope, attempted to gloss over or remove the puns and double entendres, they were quickly reversed, and by mid-century the puns and sexual humor were back in permanently. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், பன்ஸ் ஆகட்டும், செக்ஷுவல் ஹியூமர் ஆகட்டும், இது எல்லாத்தையும் மாற்றணும்னு ட்ரை பண்ணாரு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாரு அலெக்சாண்டர் போப் அவரோட ஒரிஜினல் வெர்ஷன்ல. பட் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு, அலெக்சாண்டர் போப்போட கரெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஒரிஜினல் வெர்ஷனே கொண்டு வந்துட்டாங்க. எப்ப அப்படின்னு சொன்னா ரொமான்டிக் ஏஜ்ல.
19th செஞ்சுரினா நம்மளுக்கு ரொமான்டிக் ஏஜ். ரொமான்டிக் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவரை ஒரு காட் மாதிரி பார்ப்பாங்க அந்த ரைட்டர்ஸ் எல்லாமே. தியேட்ரிக்கல் சீனரி became very more elaborate in 19th century. ரொம்பவே எவர் மோர் எலாபரேட், ரொம்பவே நல்ல எலாபரேட் ஆயிடுச்சு தியேட்டர். ஓகே, ஆனா அவங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆக்டிங், அவங்களோட க்ளோசட் டிராமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டயலாக்ஸா இருக்கும். இப்போ ஷேக்ஸ்பியரின் டிராமா வந்து அதிகமா ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும். அதனால அவங்க வந்து தே கேவ் எம்பசைஸ் டு சாலிலாக்கிஸ் அண்ட் அசைட்ஸ். அப்போ இந்த ப்ரூட் பண்ணுவாங்கல்ல சாலிலாக்கிஸ் அசைட்ஸ் வந்து அவங்க ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, மெனக்கெடுவாங்க, நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொமான்டிக் ஏஜ்ல பார்க்க முடிஞ்சது. அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பேஸ் அண்ட் ஆக்ஷன். அப்போ பேஸ் அண்ட் ஆக்ஷன், மூவ்மெண்ட், ஆக்ஷன் எல்லாம் குறைச்சிட்டு சாலிலாக்கிஸ், அசைட்ஸ், ப்ரூடிங்ஸ் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. யாரு அப்படின்னா 19th century ஸ்டேஜ் டைரக்டர்ஸ். அதாவது ஒவ்வொரு ஏஜ்லயும் அந்த ஏஜ் மக்களை எதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு டைம்லயும் ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங்ஸ்ல ஒரு சில கரெக்ஷன்ஸ், அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சில கரெக்ஷன்ஸ் பண்றாங்க. ஓகே, 19th centuryல அதிகமா சாலிலாக்கிஸ் அசைட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வித் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பேஸ் அண்ட் ஆக்ஷன். அப்படின்னா பேஸ் அண்ட் ஆக்ஷனை கட் பண்றாங்க, எக்ஸ்பென்ஸ்னா அதை குறைச்சிட்டு சாலிலாக்கிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொமான்டிக் கிரிட்டிக்ஸ் such as Samuel Taylor Coleridge and William Hazlitt raised admiration for Shakespeare to worship or even bardolatory. bard அப்படின்னு சொன்னா பொயட்னு அர்த்தம். ஐடலேட்டரினா ஒரு ஒரு சிலையை வணங்குறது ஐடலேட்டரின்னு சொல்லுவாங்க. அப்போ ஷேக்ஸ்பியரை கடவுள் மாதிரி வணங்குனாங்களாம் யாரு, இந்த ரொமான்டிக் ஏஜ் போயட்ஸ். அதனால இந்த வார்த்தையை உருவாக்கி இருக்கிறவர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஓகே, இந்த வேர்டை வந்து பார்டலேட்டரின்ற இந்த வேர்டை டேர்மை வந்து கிரியேட் பண்ணவர் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வாஸ் கிரியேட்டட் பை பெர்னார்ட் ஷா இன் 1901. ரைட். ஸோ இவர் ஏன் அதை சொன்னார்னா இந்த 19th century poets எல்லாம் அந்த அளவுக்கு அவரை வந்து பயங்கரமா பார்டலேட்ரி பண்ணியிருக்காங்க, அவரை தெய்வமா வணங்கியிருக்காங்க. தாமஸ் டி குயின்சி in his classical essay on the knocking at the gate in Macbeth 1823 says, "O mighty poet, thy works are not as those of other men, simply and merely great works of art, but also like the phenomena of nature, like the sun, like the sea, like the stars and flowers, like frost and snow, rain and dew, hailstorm and thunder, which ought to be studied with entire submission of our own faculties." அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, இது ஒரு அழகான ஒரு ஐடலேட்டர், அப்படியே தெய்வமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு சாதாரண போயிட்டே கிடையாது, ஒரு கிரேட் ஒர்க் அப்படின்லாம் உங்களோட ஒர்க்கை சொல்ல முடியாது. இட் இஸ் லைக் அ ஃபெனமினா ஆஃப் நேச்சர், இயற்கையில உள்ள அற்புதங்கள்ல ஒண்ணுதான் உங்களோட ரைட்டிங் அப்படிங்கிறாரு. எப்படி வந்து சன் இருக்கோ மூன் இருக்கோ அது மாதிரி, எப்படி ஃப்ளவர்ஸ் பூக்குதோ, ஸ்டார்ஸ் வருதோ, ஃப்ராஸ்ட் வருதோ, ஸ்னோ வருதோ, ரைட், எவ்ரி திங் the beautiful of nature, that is seen in your works. இது வந்து சம்திங் ஒரு சாதாரண ஒரு பெரிய படைப்புலாம் சொல்லிட முடியாது. திஸ் இஸ் சம்திங் ஃபெனாமினல் அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு சொன்னா இந்த போய்ட் தாமஸ் டி குயின்சி. ஓகே, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அவரை அப்படியே தெய்வமா வழிபட்டு ஒரு கமெண்ட் எழுதியிருக்காரு. Romantics considered Shakespeare to be the most suitable for reading than staging. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொமான்டிக்ஸ் வந்து அதான் சொல்றேன், அந்த டிராமாஸ் எல்லாம் க்ளோசட் டிராமாஸ் அவங்க எழுதினதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவரோட டிராமாஸ் ரீடிங்க்கு தான் நல்லா இருக்கு, ஸ்டேஜிங்கை விட ஸ்டேஜில் வந்து அந்த ஃபுல்லா நம்ம கிராஸ் பண்ண முடியாது, படிச்சாதான் அத்தனை விஷயம் நம்மளுக்கு புரிப்படுது அப்படின்னு சொல்றாங்க ரொமான்டிக்ஸ். சார்ல்ஸ் லாம் saw any form of stage representation as distracting from the true qualities of the text. சார்ல்ஸ் லாம் நமக்கு தெரியும், பிரின்ஸ் ஆஃப் எசேயிஸ்ட்னு சொல்லுவோம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஸ்டேஜுக்கு ஏறிடுச்சுன்னா அந்த டெக்ஸ்டோட அந்த முழு தன்மை, அதோட பரிமாணங்கள் எல்லாம் குறைஞ்சிடுதுங்கிறார். ஓகே, இட் ஹாஸ் மல்டி டைமென்ஷனல், அதோட குவாலிட்டிஸ் அவ்வளோ இருக்கு. அந்த ஸ்டேஜில் ஏற்றுனா நம்ம ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம், படிக்கிறப்ப அதோட பல்வேறு பரிமாணங்களும் நமக்கு புரியுதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஆராதிக்கிறார். This view, argued as a timeless truth, was also a natural consequence of the dominance of melodrama and spectacle of the early 19th century stage. So இதையும் எல்லாம் ஏத்துக்கிறாங்க சார்ல்ஸ் லாம்போட இந்த கமெண்ட். Okay, then Shakespeare became an important emblem of national pride in the 19th century, which was the heyday of British Empire and the acme of British power in the world. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 19th centuryல he is the emblem of
ஆஃப் நேஷனல் ப்ரைட். எம்ப்ளம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நேஷனல் சிம்பல் மாதிரி சொல்றதான் எம்ப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த எம்ப்ளம் ஆஃப் நேஷனல் ப்ரைட், அவங்க நாட்டோட ஒரு பெருமையா ஷேக்ஸ்பியரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க. எப்ப இருந்து அப்படின்னு சொன்னா 19th செஞ்சுரியில இருந்து. ஓகே. 20th செஞ்சுரியும் கிட்டத்தட்ட அதே தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 19th செஞ்சுரியில எப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னா, நீங்களும் இங்கிலீஷ் பேசுறீங்க, நாங்களும் இங்கிலீஷ் பேசுறோம், அதுவே எங்களுக்கு பெரிய பெருமைன்னு சொல்ற அளவுக்கு அந்த பெருமை போயிடுது. நீங்க எங்க நாட்டுல பிறந்திருக்கீங்களா, இதை விட புகழ் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு அவர் அப்படியே தெய்வமா கொண்டாடுறாங்க 19th செஞ்சுரியில. ஸோ 16th செஞ்சுரியில பிறந்தவரை ஒரு 300 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட நாளுக்கு நாள் அவரோட புகழ் ஓங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 20th செஞ்சுரியில ஷேக்ஸ்பியரை பத்தி ஒரு அகடமிக்கா, ஒரு தனி ஸ்டடியா, ஒரு செப்பரேட் ஸ்டடியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா தியேட்டர்ல அவரோட ஒர்க்ஸ் எப்படி இருக்கு? இப்போ ஒவ்வொரு ஏஜ்லயும் தியேட்டர் கிரிட்டிசிசமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதை தான் முக்கியமா பார்க்குறோம். ஸோ ஷேக்ஸ்பியர் கண்டினியூ டு பி கன்சிடர்ட் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் ரைட்டர் ஆஃப் ஆல் டைம் த்ரூஅவுட் 20th செஞ்சுரி. 20th செஞ்சுரியில அவர் தான் பெரிய ரைட்டர் இன்னும் நம்ம ஒத்துக்கிறோம். மோஸ்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ் required the textual study of 2 or more of Shakespeare's plays, and both amateur and professional stagings of Shakespeare were commonplace. So வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ஷேக்ஸ்பியரோட டிராமாஸை படிக்கணும். இன்னைக்கு பாருங்க, கண்டிப்பா நீங்க ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இருந்தா ஷேக்ஸ்பியர் யூஜிலையும் படிப்பீங்க, பிஜிலையும் படிப்பீங்க இல்லையா? ஷேக்ஸ்பியர் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அகடமிக் சிஸ்டம். வேற ஏதாவது ரைட்டரை விடலாம், ஆனா ஷேக்ஸ்பியரை யாருமே விடுறதே கிடையாது. அதே மாதிரிதான் அவங்களோட கண்ட்ரில ஷேக்ஸ்பியர் அவங்களோட அந்த அகடமிக் ஸ்டடியில ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் ஸ்டேஜிங்ஸ் நிறையவே இருந்தது. ஷேக்ஸ்பியரோட டிராமாஸை எனாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்ல இருந்து, காலேஜஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் அதை அவரோட டிராமாஸை எனாக்ட் பண்றாங்க. ப்ரொஃபஷனலாவும் பண்றாங்க, அமெச்சூராவும் பண்றாங்க. அமெச்சூர் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பண்றது, யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ ஸ்கூல்ல கூட பசங்க எல்லாம் சேர்ந்து பண்றது அமெச்சூர் டிராமாவாயிடும். ப்ரொஃபஷனல்னா இதுக்குன்னே உள்ள ஆக்டிங்க்குன்னு ப்ரொஃபஷனல் டிராமாஸ் பண்றவங்களும் பண்றாங்க. ஓகே. தேர் வாஸ் அ கிரேட் ரெப்புடேஷன் ஃபார் ஷேக்ஸ்பியர்ஸ் இன் த 20th செஞ்சுரி. 20th செஞ்சுரியில அவருக்கான அதிகமாகவே அவரை மக்கள் கொண்டாடுறாங்க. தட் அலௌட் ஃபார் ஸ்டேஜிங்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் டு ரிமைன் டெக்ஸ்டுவலி ஃபெய்த்ஃபுல். ஆனால் டெக்ஸ்டுவலி ஃபெய்த்ஃபுல், ரொம்ப டெக்ஸ்டுவலி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும். அவரோட உண்மையான டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் அவரோட ஒர்க்ஸ் ஸ்டேஜ் ஏற்றப்பட்டது. பட் வித் அன் எக்ஸ்ட்ராடினரி வெரைட்டி இன் செட்டிங், ஸ்டேஜ் டைரக்ஷன் அண்ட் காஸ்டியூம். ரொம்ப வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எதுல கொடுத்துருக்காங்கன்னா, செட்டிங்ல கொடுத்துருக்காங்க, ஸ்டேஜ் டைரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, காஸ்டியூம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா டெக்ஸ்டுவலா ரொம்பவே ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். அதாவது டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அது எதுவுமே ஸ்டேஜ்ல மாறாது. பட் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் அழகா ரொம்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பிரசன்டபிளா இருக்கும். Okay, institutions such as Folger Shakespeare Library in the United States work to ensure constant serious study of Shakespearean texts, and the Royal Shakespearean Company in the United Kingdom work to maintain a yearly staging of at least 2 plays. So இது ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபால்ஜர்ஸ் ஷேக்ஸ்பியர் லைப்ரரி, இன்னைக்கு நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபால்ஜர் ஷேக்ஸ்பியர் லைப்ரரியில் எல்லா ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸோட டெக்ஸ்ட்டும் கிடைக்கும். ஓகே, நீங்க யூ கேன் கெட் இட் freely in internet sources. So Folger Shakespeare லைப்ரரியில ரொம்ப சீரியஸ் ஸ்டடி ஆஃப் ஷேக்ஸ்பியரின்ஸ் டெக்ஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ராயல் ஷேக்ஸ்பியர் கம்பெனி, யுனைடெட் கிங்டமோட ராயல் ஷேக்ஸ்பியரியன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது இன்னைக்கும் பிரசன்ட் டே வரைக்கும் இந்த 21st செஞ்சுரியிலும் என்ன பண்றாங்க, எவ்ரி இயர் ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ், வருஷத்துக்கு 2 பிளேஸ். அது ஏன்னா இன்னைக்கு சினிமாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. நம்ம அதை அடுத்து பார்க்க போறோம். 21st செஞ்சுரியில சினிமா பிளே ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எப்படி ஃபிலிம் ப்ரொடக்ஷனா எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இந்த 20th செஞ்சுரி வரைக்கும் தான் பிளே ப்ரொடக்ஷன். ஸோ இன்னைக்கு சினிமா வந்துட்டதுனால பிளே ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிட்டா கூட இன்னமும் வருஷத்துக்கு 2 பிளே அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு சொன்னா ராயல் ஷேக்ஸ்பியர் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. அவங்க ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பா பண்ணணும். ஷேக்ஸ்பியரை நம்ம இது பண்ணவே கூடாது, எந்த விஷயத்துக்காகவும் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எனாக்ட் பண்றது நிப்பாட்டக்கூடாதுன்னு they are still performing Shakespeare's plays every year. Okay, so இதுதான் about Shakespeare's
தியேட்டர் கிரிட்டிசிசம். ஸோ 16th செஞ்சுரியில் ஆரம்பிச்சு ஷேக்ஸ்பியரின் ஏஜ்லேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் அவரோட பிளேஸ் எப்படி வந்து எனாக்ட் ஆச்சு, அதுக்கு எந்த மாதிரி மக்கள் மத்தியில் கிரிட்டிசிசம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.